ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல 13 வயசுல இருந்து 19 வயசுக்கு இடைப்பட்ட டீனேஜ்ல இருக்கக்கூடிய இளம்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம பாருங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். இந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல டீனேஜ் குழந்தைங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய டஃப் டாஸ்க்கா போயிடுச்சுங்க. அண்ட் மோரோவர் பேரண்ட்ஸுக்கு அதுக்கு ரொம்ப எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா இருக்கணும். எப்பவுமே எனர்ஜி லெவல் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஸ்டேஜ்ல தான் இப்போ இந்த காலகட்டத்த அம்மா, அப்பாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல. அதாவது உங்க வீட்ல டீனேஜ் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு நமக்கு. அதுல ஒரு 15 நிமிஷம் அவங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுங்க. ஒரு ஷெட்யூல்டு போடுங்க. ஒரு 3 விஷயம் நான் சொல்றேன். அந்த 3 விஷயத்த நீங்க வந்து உங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்க ஷெட்யூல்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, இது ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறிருமே. ஸோ 15 நிமிஷம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்க குழந்தையோட டீனேஜ்ல உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களோட ஒரு சின்ன டாக் போணும். நாட் வாக்கிங், டாக்கிங். டாக்கிங் அப்படின்னா, அவங்க பேசணும், நாம கேட்கணும். நம்ம பேசிட்டே இருக்க வேண்டாம். ஆஸ் பேரண்ட்ஸா 15 நிமிஷம் வாப்பா ஒரு மொட்டை மாடிக்கு சும்மா ஒரு நடந்துட்டு வரலாம், ஒரு வாக்கிங் போலாம். இல்லன்னா பக்கத்துல போலாம், வீட்ட சுத்தி நடக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாம். ரேஸ் கோர்ஸா இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு உங்க குழந்தைய கண்டிப்பா ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. 10த்துங்க, 12த் வரமாட்டேங்கிறாங்க. நோ எக்ஸ்கியூஸ். யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் டைம். யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் ஓன் டைம். குழந்தைங்களோட இருக்கிறதுக்காக குழந்தைங்களோட சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு. சோ ஒரு நாளைக்கு 15 நிமிஷம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 15 நாளைக்கு ஒரு டைம், அதாவது 15 டேஸ் இன் ஒன்ஸ் கண்டிப்பா ஒன் டே ட்ரிப் போணும். அந்த ஒன் டே ட்ரிப் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, அப்பவுமே அந்த ஒன் டேவுமே ஒரு நல்ல லிசனரா இருங்க. ஐ அம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைங்க அந்த குழந்தைங்களுக்கு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்கள பேச விட்டு கேட்டு தான் பாருங்களேன். அப்பதான் நமக்கு புரியும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்க எங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ 15 டேஸ் இன் ஒன்ஸ் ஒன் டே ட்ரிப். அதே மாதிரி 15 வீக்ஸ் இன் ஒன்ஸ் 15 வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு 1 வீக் கண்டிப்பா ஃபேமிலியோட வெளிய போகணுங்க. அப்படி ஃபேமிலியோட வெளிய போகையில அங்கேயும் போய் உங்களுடைய அனுபவத்த எல்லாம் அவங்களுக்கு திணிச்சு, பாடம் கற்பிச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல டீச்சரா அங்க போய் நீங்க புரொஃபஸரா போய் இருக்கலாம் வேண்டாம். ஒரு நல்ல ஃபாதரா, மதரா இருந்தா போதும். உங்களுடைய அட்வைஸும் அங்க வேண்டாம். உங்களுடைய அறிவும் அங்க யூஸ் பண்ண வேண்டாம். அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரோல் மட்டும் ப்ளே பண்ணுங்க. அவங்கள பேச விட்டு ஒரு நல்ல லிசனரா இருக்க ட்ரை பண்ணுங்க. இது எதுக்காகன்னா, நாட் ஒன்லி த கிட்ஸ், ஈவன் அஸ் பேரண்ட்ஸா நமக்குமே அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு, அவங்கள ஹேண்டில் பண்ண ஓடிட்டே இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்மளோட செல்ஃப் கேர நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சோ இது மாதிரி ஒரு அவுட்டிங் போயிட்டு வரும்போது நமக்குமே எனர்ஜி சார்ஜ் ஆயிருக்கும். எனர்ஜி லெவல் ஹைல இருக்கும். நம்மளுமே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அகைன் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த எனர்ஜிலேயே நம்மளால ரன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அத பத்தியும் உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல போடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திங்க் டிஃபரெண்ட். கொஞ்சம் மாத்தி தான் யோசிங்களேன். நன்றி.